12 வருஷம் முன்னாடி இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இல்லை. இவ்வளோ பெரிய ரிலீஸ் பாசிபிலிட்டி கிடையாது. அந்த எல்லாமே இருக்குல்ல. அப்போ என்ன நடந்திருக்குன்னா 150 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த படம் வந்து 500 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆயிருக்கு. 500 450 to 500 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அவ்வளோ ஷோக்கள் கொடுத்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ள பாசிபிலிட்டிலாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஸோ அதனால் ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இந்த அளவு வசூல் சாதனை பண்ண முடியாமல் போயிருக்கலாம். பிகாஸ் பல நாட்கள் ஓடினா தான் அந்த கலெக்ஷனே வந்திருக்கும். இப்போ நான் சொல்கிற ஒரு 50 கோடி 10 நாட்களுக்குள்ளே இந்த படம் கிடைச்சது இல்லை. அது வந்து அந்த காலகட்டத்தில் எப்படின்னா ஒரு 30 நாள் ஓடினா தான் கிடைக்கும். சந்தானம் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிட்டாரு. ஹீரோ நடிக்க போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி முன்னிலை காமெடி படத்தில் நடிக்கல. ஸோ சந்தானத்தோட அருமை இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து சந்தானம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க, என்னுடைய காமெடி எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா நான் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும் 1 or 2 ஃபிலிம்ஸில் 5 படங்களில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் நினச்சி வந்தார்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. பல படங்கள் வெற்றிக்கு அவர் காரணமாக இருப்பார். அவர் டிசைட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அவர் வந்து பல நடிகர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. எப்படியாவது சந்தானம் அவர்களை கொண்டு வந்துருங்க நம்ம படத்தில். மெயின் செகண்ட் ஹீரோ அவரே இருக்கட்டும், 2 பேரும் இருக்கட்டும் போஸ்டரில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா போஸ்டரில் இந்த பக்கம் விஷாலா, இந்த பக்கம் சந்தானம், அப்படி தான் போஸ்டர் வெளியிடுறாங்க. சந்தானம் இல்லாமல் போஸ்டரே இல்லைன்னா அந்தளவு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஓவராலாக எப்படி பார்க்கணும்னா, ஆனால் இந்த மதகஜராஜா வெற்றி விழாவில் பேசும்போது சுந்தர் சி அவர்கள் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தார். அவருக்கு என்னென்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு இன்டென்ஸான படைப்புகள், யதார்த்தமான படைப்புகள் கொடுத்தா தான் அவங்க வந்து மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்ற ஒரு பார்வை ஊடகங்கள் மத்தியில் இருக்கு. அவங்க தான் வந்து டாப் டைரக்டர்ஸ், லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியலிஸ்டிக்கான படங்கள், வணிக ரீதியில் படங்கள், என்டர்டெயின்மெண்டான படங்கள் கொடுக்குற டைரக்டர்ஸை அவங்க எப்பவுமே வந்து அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க. இவர் மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்தீங்கன்னா KS ரவிக்குமார் சார் எவ்வளோ வெற்றிகள், P.U.S. சார் எவ்வளோ வெற்றிகள், இவங்களெல்லாம் லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க. தரணி எவ்வளோ வெற்றிகள், இப்படின்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு லிஸ்ட்டாக சொல்கிறேன். இப்படி பல, ஹரி சார் எவ்வளோ வெற்றிகள், எத்தனை கமர்ஷியல் வெற்றிகள். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விடாமுயற்சி படம் தள்ளி போனனால பொங்கலுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஸ்டக்கான நிறைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? தமிழ் சினிமாவுக்கு நல்ல தொடக்கமாக அமைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவான விஷயம். ஓகேங்களா? அது தள்ளி போனது அவங்களுக்கு ஒரு லாஸ் தானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொங்கலுக்கு வந்திருந்தால் மிகப்பெரிய வசூல் எடுத்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து விட்டு கொடுத்த மாதிரி தான் இது. ஆக்சுவலி விடாமுயற்சி வந்து தமிழ் சினிமாவுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான். பல படங்கள் வந்துருங்க, நீங்களாம் வந்து ரிலீஸ் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கட்டும், நாங்கள் அப்புறமா வந்துக்கிறன்ற மாதிரி தான் இண்டஸ்ட்ரிக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு. பட் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பொங்கலுக்கு வந்திருந்தால் 10 நாள் லீவில் அவங்களுக்கு பெரிய கலெக்ஷன் கிடச்சிருக்கும். இப்போ 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. பட் உண்மை என்ன, இப்போ என்ன நடந்தது, உண்மைன்றதை விட நடந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால அந்த தேதிக்குள்ள வர முடியல. பல காரணங்கள் நிறைய ஊடகங்களில் பேசிகிட்டே இருக்காங்க. ப்ரொடக்ஷன் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் காரணங்கள் நிறைய இருக்கலாம். இப்போது அது எவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 6 படங்கள் தமிழில் வெளியாகுச்சு, கரெக்டுங்களா? அந்த 6 படங்களுக்கும் இல்லைன்னா பொங்கலுக்கு 2 படம் தான் வந்திருக்கும். அப்போ இன்னொரு 4 படம் கியூவில் கிளியர் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இல்லைனா அந்த படங்கள் அடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்த டேட்டில் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 6 படங்கள் வெளியாகிடுச்சு. அதில் 12 வருஷம் காத்திருந்த மதகஜராஜா வெளி வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 கோடியை தாண்டி இருக்கு கிராஸ் வசூல். இப்போதைக்கு எஸ்டிமேட்டாக ஒரு 50 கோடி தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த படம் வசூல் சாதனை பண்ணும். இவ்வளோ பெரிய வசூல் சாதனை 12 வருஷம் முன்னாடி எடுத்த படம் இப்படி ஒரு சாதனை படைக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லை. அதுக்கு காரணம் வந்து ஒரு லீவ் நாள் மக்கள் வந்து கொண்டாட்டமான படத்தை எதிர்பார்த்தாங்க. அப்படிப்பட்ட படமாக வந்து மதகஜராஜா அமைச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வசூல் சாதனையும் அதில் நடித்தவங்களுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு. தமிழ் சினிமாவுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு. எப்படிப்பட்ட புத்துணர்ச்சின்னா, பொங்கல்லாம் டல் ஆகிடக்கூடாதுன்னு பயந்துருந்தாங்க எல்லோரும். ஐயோ விடாமுயற்சி இல்லையே, என்ன நடக்க போகுது, ஒரு தெலுங்கு படத்தை தான் நம்பியிருக்கோமா, கேம் சேஞ்சரை தான் நம்பியிருக்கோமா அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, நான் ஒரு படம் தமிழ் படத்தில் கொண்டு வந்து அதை வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொண்டு வரேன்னு சொன்னதெல்லாம் ஒரு பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஸோ விடாமுயற்சி ஒரு வகையில் தமிழ் சினிமாவுக்கு பல படங்கள் வெளியாகவும் அதில் ஸ்டக்கான படங்கள் வெளிவந்து சக்ஸஸ் ஆகவும், ப்ளஸ் அடுத்த கட்டமாக பல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். அந்த படத்தினால பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க தான் நான் சொல்வேன். குறிப்பாக மதகஜராஜா இந்த வெற்றியை தொடர்ந்து பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆயிருந்தா கூட இவ்வளோ பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காது. ஸோ இப்போ ரிலீஸ் ஆனால தான் இப்படி வெற்றி அடைஞ்சு சொல்கிறாங்க. அது என்னன்னா, 12 வருஷம் முன்னாடி இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இல்லை. ஓகே, இவ்வளோ பெரிய ரிலீஸ் பாசிபிலிட்டி கிடையாது. அந்த எல்லாமே இருக்குல்ல. 12 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ரிலீஸஸ் இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் 18 வருஷம் மேலே இருக்கேன். அப்போ என்ன நடந்திருக்குன்னா 150 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு இந்த படம் வந்து 500 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆயிருக்கு. 500 450 to 500 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளோ ஸ்க்ரீன்லேயும் இவ்வளோ ஷோக்கள், மல்டிப்ளெக்ஸஸ் இதில் வந்து பல ஷோக்கள். இப்போ ஒரு பலாசம் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஷோ அப்படிலாம் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை.
இப்போ பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷோஸ்லாம் கிடைச்சதே இல்லை. இப்போ அவ்வளோ ஷோக்கள் கொடுத்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ள பாசிபிலிட்டிலாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஸோ அதனால் ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இந்த அளவு வசூல் சாதனை பண்ண முடியாமல் போயிருக்கலாம். பிகாஸ் பல நாட்கள் ஓடினா தான் அந்த கலெக்ஷனே வந்திருக்கும். இப்போ நான் சொல்கிற ஒரு 50 கோடி 10 நாட்களுக்குள்ளே இந்த படம் கிடைச்சது இல்லை. அது வந்து அந்த காலகட்டத்தில் எப்படின்னா ஒரு 30 நாள் ஓடினா தான் கிடைக்கும். ஓகே. ஸோ 30 நாள் ஓடுற மாதிரி அந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குமா, இல்லை காம்படிஷன் எப்படி வந்திருக்கும், அந்த பொங்கலுக்கு வரும்போது அது என்ன மாதிரி காம்படிஷனை ஃபேஸ் பண்ணிருக்கும், இதெல்லாம் நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் என்ன சொல்லலாம்னா அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம் இந்த காலகட்டத்திலும் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சி மக்கள் ரசித்து இவ்வளோ பெரிய வெற்றி கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு ஐகானிக் படமாக அது இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து இட் இஸ் நாட் அன் அவுடேட்டட் கண்டென்ட். எல்லாருமே சொன்னது என்னன்னா இது அவுடேட்டட் கண்டென்ட், இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு பெரிய மாதிரி ஒரு எஸ்டிமேட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தவிடுபடியாக்கி இது இந்த காலகட்டத்துக்குமான கண்டென்ட், எந்த காலகட்டத்துக்கும் இதை ரசிப்பாங்க, இந்த காமெடி என்றைக்குமே ஒர்க் ஆகும்னு சுந்தர்சி அவர்கள் ப்ரூவ் பண்ணதோடு தான் இவ்வளோ பெரிய ஒரு கலெக்ஷனாக நான் பார்க்குறேன். குறிப்பாக அந்த படம் வெற்றியை தொடர்ந்து வந்து சந்தானம் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிட்டாரு. ஹீரோ நடிக்க போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி முன்னிலை காமெடி படத்தில் நடிக்கல. ஸோ சந்தானத்தோட அருமை இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, பாசிட்டிவான விஷயத்தில். நேற்று சந்தானம் அவர்களுக்கு பிறந்தநாள் அதில் போட்டு தரேன். அதாவது காமெடியில் வந்து கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய கிங்கு, சுந்தர்சி சார் ஒரு கிங்கு, பல பேர் இருந்தாலும் வடிவேலு சார் வந்து ஒரு பெரிய அதில் வந்து லெஜெண்டாக இருக்காரு. இதில் காமெடியில் இப்போ கிங் அப்படின்னா அது வந்து சந்தானம் அவர்கள் தொடர்ந்து பல வருஷங்கள் வந்து அந்த கவுண்டர் கொடுக்குற காமெடியில் அவரை பீட் பண்ண முடியாது. அவர் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். அந்த கவுண்டர்லேயே வந்து நம்ம சிரிச்சிட்டே இருப்போம். அவர் வந்து பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அவருடைய பல படங்கள், அதாவது பெரிய பெரிய படங்கள் கூட வெற்றிக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருப்பாரு, ஆனால் இவருடைய காமெடி பெருசாக ஷைன் ஆகிருக்கும். அதனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக மாறி இருக்கும். நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது கூட நான் என்ன சொல்லுவேன்னா, சார் நீங்கள் வந்து ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு தூணாக இருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட படமும் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சோலோ ஹீரோவை நடித்து உங்களை நம்பிய படங்கள் வெற்றி அடைகிறது ஒரு சைடு, இன்னொரு சைடில் வந்து உங்களால் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் ஆகி வெற்றி அடைகிறதும் ஒரு பெரிய சக்ஸஸ் தானே. அப்போது நீங்கள் ஹீரோ மட்டும் நடிச்சிங்கன்னா 2 படம் தான் உங்களால் நடிக்க முடியும் மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில். ஆனால் காமெடினா இன்னும் 3 படங்கள் நடிச்சிங்கன்னா 5 படங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தானே. ஸோ இதை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து சந்தானம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க, என்னுடைய காமெடி எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா நான் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும் 1 or 2 ஃபிலிம்ஸில் 5 படங்களில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் நினச்சி வந்தார்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. பல படங்கள் வெற்றிக்கு அவர் காரணமாக இருப்பார். அவர் டிசைட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அவர் வந்து பல நடிகர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. எப்படியாவது சந்தானம் அவர்களை கொண்டு வந்துருங்க நம்ம படத்தில், மெயின் செகண்ட் ஹீரோ அவரே இருக்கட்டும், 2 பேரும் இருக்கட்டும் போஸ்டரில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா போஸ்டரில் இந்த பக்கம் விஷாலா, இந்த பக்கம் சந்தானம், அப்படி தான் போஸ்டர் வெளியிடுறாங்க. சந்தானம் இல்லாமல் போஸ்டரே இல்லைன்னா அந்தளவு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஓவராலாக எப்படி பார்க்கணும்னா ஒரு படம் நல்லா அமைஞ்சு வரும்போது எல்லாருமே காரணமாக இருக்கும். அதில் சந்தானம் அவர்கள் மிகப்பெரிய காரணமாக மதகஜராஜா இருக்கார். எல்லாத்தையும் மீறி சுந்தர்சி அவர்களுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே, அவருடைய அந்த காமெடி ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. பாக்யராஜ் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் வந்து ஸ்க்ரீன் பிளே கிங்குன்னு ஏன் சொல்லுவாங்கன்னா பல படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும். அவருடைய படங்கள்லாம் நான் ஸ்டாப் வெற்றி, 1 வருஷம் ஓடும், 6 மாதம் ஓடும், அப்படிலாம் வந்து அமேசிங் சாதனை வந்து பாக்யராஜ் சார் பண்ணியிருப்பார். அது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்க்ரீன் பிளே தான். அவருடைய ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் பாக்யராஜ் சார். எடுத்து பாருங்களேன், வரிசையாக அவருடைய படங்கள் வந்து முந்தானை முடிச்சு மட்டும் நம்ம சொல்ல மௌன கீதங்கள் ஆரம்பித்து இன்று போய் நாளைவா, நம்மட்டிங்க இன்று போய் நாளைவான்னு ஒரு படத்தை வந்து நான் பார்த்து பல தடவை பார்த்துருக்கேன். அவ்வளோ 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு பொண்ணை வந்து எப்படியாவது கவர் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் சொல்கிறது 80s பிகினிங்கில். அப்போ ஆரம்பித்து அவருடைய தொடர்ந்து பல படங்களில் காமெடியில் பின்னிடுவார். எல்லாமே சின்ன வீடு எடுத்துங்க, அது பிறகு பல படங்கள் அந்த நாட்கள்லாம் வந்து இன்னைக்கு வரையும் காலங்காலமாக பேசிகிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸ் குறிப்பாக வந்து எல்லாருமே இன்னைக்கு வரையும் பேசிகிட்டே இருப்பாங்க. 30-40 வருட காலமாக ஒரு படம் ரெலவெண்ட்டாக இருக்கும், அவருடைய எல்லா படங்களும் ரெலவெண்ட்டாக இருக்கும். அப்படி தான் சுந்தர்சி சார். நான் எதுக்கு பாக்யராஜ் சார் சொல்கிறேன்னா, பாக்யராஜ் சார் ஒரு லெஜெண்டாக ஸ்க்ரீன் பிளேல எவ்வளோ பெரிய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு லெஜெண்டாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சுந்தர்சி சார் இருக்கார். ஏன்னா 30 வருடம் வந்துருச்சு. 30 வருடம் வந்த பிறகு அவர் லெஜெண்டாக தான் சொல்லணும். நம்ம வந்து சிம்பிளாக ஒரு டைரக்டர் சொல்ல முடியாது. ஒரு லெஜெண்டாக பல படங்கள். இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், சுந்தர்சி சாருடைய படங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 20 படத்தை போட்டிருக்காரு. 20 படங்கள். நீங்கள் நேற்று வந்து அவருடைய பிறந்தநாள் பார்ட்டி இருந்தது சுந்தர்சி சாருக்கு, நாங்கள் போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா காமெடி நடிகர்களும் வந்திருந்தாங்க. வடிவேல் சார்லேருந்து யோகி பாபுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஆர்ஜே பாலாஜி ஆரம்பிச்சார்ல, தீய வலசனிக்குமார், அவர், அப்புறம் சூரி, எல்லாம் வந்திருந்தாங்க. அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனாக அந்த ஈவெண்ட் இருந்தது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடி ரிலேட்டடாக பீப்புள் இருந்தாங்க. அதாவது காமெடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, காமெடி யாரெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபோர்ட்டேன்னுவாங்கல்ல, அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களோ அவங்களாம் அங்கே இருந்தாங்க. அப்போ எவ்வளோ தூரம் ரசிக்கிறாங்க பாருங்கள். இந்த படத்தோட வெற்றியில் நம்ம மிஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மனோபல சார் தான். கண்டிப்பாக மனோபல சார் இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அவர் வர சீன்ஸ்லாம் தியேட்டர் என்ஜாய் பண்ணாங்க. அவர் வந்து இருந்திருந்தாருன்னா
இன்னும் பல வருட காலம் வாழ்ந்திருப்பார் இந்த படத்தினுடைய வெற்றியை பார்த்து. ஸோ இந்த படம் பல விதங்களில் விஜய் ஆண்டனி அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்ஷன் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறாங்க. சுந்தர்சி சாரை கொண்டாடுறாங்க. விஷால் அவர்களை வந்து நம்மளுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோ இருக்காரு, மிகப்பெரிய கமர்ஷியல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டாடுறாங்க. சந்தானம் அவர்களை பற்றி நம்ம பேசணும். இப்படி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைஞ்சிருக்கு தான் நம்ம சொல்கிறோம். குறிப்பாக சுந்தர்சி சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அவர் ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மதகஜராஜா வெற்றி விழாவில் பேசும்போது சுந்தர்சி அவர்கள் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தார். நிறைய முன்னணி இயக்குநர்கள் நல்ல படங்கள் கொடுக்கும்போது என்னோட பேர் வந்து அதில் வராதா, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், யோசிச்சு பார்த்துருக்கேன், எதனால நான் மிஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு இன்டென்ஸான படைப்புகள், யதார்த்தமான படைப்புகள் கொடுத்தா தான் அவங்க வந்து மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்ற ஒரு பார்வை ஊடகங்கள் மத்தியில் இருக்கு. ஓகே, அவங்க தான் வந்து டாப் டைரக்டர்ஸ், லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியலிஸ்டிக்கான படங்கள், வணிக ரீதியில் படங்கள், என்டர்டெயின்மெண்டான படங்கள் கொடுக்குற டைரக்டர்ஸை அவங்க எப்பவுமே வந்து அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க. இவர் மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்தீங்கன்னா KS ரவிக்குமார் சார் எவ்வளோ வெற்றிகள், P.U. சார் எவ்வளோ வெற்றிகள், இவங்களெல்லாம் லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க. தரணி எவ்வளோ வெற்றிகள், இப்படின்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு லிஸ்ட்டாக சொல்கிறேன். இப்படி பல, ஹரி சார் எவ்வளோ வெற்றிகள், எத்தனை கமர்ஷியல் வெற்றிகள், இவங்களெல்லாம் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களெல்லாம் வணிக ரீதியான படங்களை கொடுக்குற இயக்குனர்கள். சுந்தர்சி சார் பேசினாலும் கூட ஹரி சார் யாரும் பேசிருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்ல வருது, ஹரி சார் இவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வெற்றிகள்லாம் கொடுத்துருக்காரு. அவருடைய படங்கள்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் வந்து வெதர் சூர்யா சாரோட இருந்தாலும் சரி, விக்ரம் சாரோட இருந்தாலும் சரிலாம், அந்த படமெல்லாம் இன்னைக்கு வரையும் அது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில். ரெண்டாவது படம் சாமி படம் ஒரு பெஞ்ச்மார்க்காக இருக்கும். ஸோ அந்த சாமி படத்தில் வந்து ஆறு சாமி அப்படின்னு வந்து பேனட்டில் போய் உட்கார பாருங்க விக்ரம் சார், அதிரும் தேட்டர். இதெல்லாம் எப்படி சிங்கம் வந்து வரும்போது நினச்சி கூட பார்க்கல, ஓங்கி அடிச்சா 1 ட்ரெயின் வெயிட்டடா அப்படின்றலாம் யார் நினச்சி பார்க்க முடியும்? இப்படிலாம் ஒரு கமர்ஷியலாக நினச்சி அது இன்னைக்கு சிங்கம் சீரீஸ்ன்றது இந்தியா லெவலில் சக்ஸஸாக இருக்குது. வெதர் கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா இடத்துலையும் சிங்கம் சீரிஸ் பாப்புலர் இருக்குன்னா அது ஹரின்றவர் தானே காரணம். இங்கே ஜென்ரலாகவே ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. இங்கே ஊடகங்கள் மத்தியிலையும் சரி, ஒரு கிரிட்டிக்ஸ் மத்தியிலையும் அப்படின்னா, கமர்ஷியல் சினிமா கொடுக்குறவங்களாம் வந்து கல்ட் டைரக்டர் கிடையாது. அவங்களாம் வந்து வருவாங்க, படங்கள் கமர்ஷியல் படங்களை கொடுத்துட்டு அது மாதிரி காணாமல் போயிடுவாங்க. ஆனால் காலங்காலமாக இந்த மாதிரி யதார்த்தமான இன்டென்ஸான படங்களை கொடுக்குற இயக்குநர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் அதிகமான மக்கள் என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி படங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 70% வந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறது இதுதான். ஒரு 20 to 30% படம் ஆடியன்ஸ் தான் இந்த மாதிரி படங்களை ரசிப்பாங்க. ஆனால் இவங்க 70-80% ஆடியன்ஸை இக்னோர் பண்ணிட்டு 20% ஆடியன்ஸை ரசிக்கிறவங்களை மட்டும்தான் இவங்க ஜென்ரலாகவே ஊடகங்கள் கொண்டாடும். என்னை பொறுத்தவரையும் இது வந்து ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு நான் வந்து பல இன்டர்வியூவில் நான் சொன்னேன், சுந்தர்சி சார் வந்து ஒரு கல்ட் இயக்குனர் ஆன் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட். எப்படி பாக்யராஜ் சாரை நம்ம என்னைக்கு வரையும் கொண்டாடிட்டே இருக்கணும். அவருடைய படங்கள்லாம் பாக்யராஜ் சார் இன்னைக்கு வரையும் ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சமூகம் இருக்கும். ஏன்னா அவருடைய ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்காரு. இப்போது ஆஸ்கரில் பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து ஆஸ்கர் கண்டினியூஸாக கிடைக்கலையோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தனியாக ஸ்பெஷல் ஆஸ்கர் கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா அவர் பல சக்ஸஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் ஆஸ்கரில் அவர் படம் எதுவுமே நாமினேட் ஆகிருக்காம போகலாம், சக்ஸஸ் ஆகாமல் போகலாம்னா கடைசியில் அவங்களுக்கு வந்து ஆஸ்கரில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி. அதாவது அவங்க ஃபீல் ஆகிடக்கூடாது, அவங்க வந்து கடைசியில் டிப்ரெஸ் ஆகிடக்கூடாது. நானும் நல்ல படம் தானே கொடுத்தேன். என்னை பொறுத்தவரையும் ஒரு தேசிய விருது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து இவருக்கு கொடுக்கணும். யார்? பாக்யராஜ் சாருக்கு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேக்கு இன்னி ஒரு இந்தியா ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இயக்குநர்கள் பேரோட சேர்ந்து சுந்தர்சி சார். அதனால் சுந்தர்சி சார்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், சார் அவங்க சொல்கிறாங்க விடுங்க, அவங்க உங்களை லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறதெல்லாம் முக்கியமே கிடையாது. 80% மக்கள் வந்து உங்களை கொண்டாடுறாங்க, கரெக்டுங்களா? அதாவது என்டர்டெயின்மெண்ட் படங்களை ரசிக்கணும்னு வர மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக பார்க்குறாங்க. உங்கள் படம் வந்தாலே ஓப்பனிங் வந்துடுது. பெரிய வசூல் சாதனைகள் பண்ணீங்க. 2024 இண்டஸ்ட்ரியே டேக் ஆஃப் ஆகாத போது உங்களோட அரண்மனை 4 வந்து 100 crore தாண்டுது. இன்றைக்கி 2025 துவக்கமே மிகப்பெரிய வெற்றியோட துவங்குதுன்னா அது உங்களுடைய படம் தான் காரணம். அப்போ நீங்கள் ஹாப்பி ஆகணும். எப்படி? என் ஆடியன்ஸு என்னை ரசிக்கிறாங்க, அந்த ஆடியன்ஸ் என்னை செலிப்ரேட் பண்ணுறாங்க, எனஃப். அது வரவேற்பு வரும்போது வரும், அதுக்கான ரெகக்னேஷன் ஃபர்தராக வரும்போது வரும். ரொம்ப நன்றி சார். 2025 வந்து சிறப்பான தொடக்கமாக அமைஞ்சிருக்கு. இது இறுதி வரை அப்படியே நீடிக்கணும். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ.